இந்திய மோடி வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து வடநாட்டில் அவங்க இதை லீலைகளை காட்டினாலும் இங்கே தமிழ்நாட்டில் காட்ட முடியல. இங்கே தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இருக்குது. அதுக்குள்ளே பூந்து அடித்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பி வரோம். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் வருஷம் லேப்டாப்பு, ஸ்கூட்டிக்கு மானியம், மகளிருக்கு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி அப்ரட்டாக கட் பண்ணிவிட்டு அப்போ பொருளாதார வளர்ச்சி இல்லை, இப்போ வளர்ந்துருக்கு. இப்போ இந்த ஒரு மாதத்தில் எங்கே வளர்ந்துருச்சுன்னு தான் கேட்குறேன் நான். ஜெயலலிதா தான் ஒட்ட ஆரம்பித்தாங்க, அதை அப்படியே இவங்க கடைபிடிக்கிறாங்க. கருணாநிதி முதல்ல மஞ்சள் பையில் ஓட்டினார், ரேஷன் இந்த பொங்கல் பரிசுக்கு ஓட்டினார். ஓட்டுக்கு 200, 100, 50 ரூபா கொடுத்துருந்தான். திமுக ஆரம்பித்தான், குட்ரா 2000 ரூபாவை, குட்ரா இறக்கடா 10,000 ரூபான்னு இறக்கி விட்டலாம் அதிமுக ஜெயலலிதா அவர்கள். நீங்களே கூட்டணி வைக்கலாம், ஏற்கனவே வச்சிருக்கீங்க. இல்ல பாஜகவுடன் சேருங்கன்னு அவர் வந்து இல்லை இப்போ இதில் சேர வேணா வேறு இதில் சேர சொல்கிறேன். நான் காங்கிரஸில் நானும் விஜய் சேரலாது. அப்புறம் காங்கிரஸ் நம்ம எங்களோட நிலைப்பாடு வேறு. காங்கிரஸை நம்ம தோல் உரிக்கணும், காங்கிரஸை வீழ்த்தணும், அது வேறு. இப்போ 2026ல இப்போ எல்லா கட்சிகளும் நாங்க 234 தொகுதியை வந்து ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி இப்ப எடப்பாடி அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு. ஸ்டாலின் அவர்களும் 200 தொகுதிகள் வந்து ஜெயிப்பா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அது போல நாம் தமிழர் கட்சி எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அது நம்ம களத்துல தாங்க பார்க்க முடியும். இல்ல உங்களுக்கு இருக்க ஆதரவு இவங்க ரெண்டு பேருமே எங்க இருங்க, ஓட் பாலிடிக்ஸ்ல வந்து நாம் தமிழர் வந்து கடந்த 10 வருஷமா நாங்க களத்துல நின்றாலும், இந்த 2016 சட்டமன்ற தேர்தல் வந்து 26 10 வருஷமா களத்தில் நின்றாலும் இதில் வந்து பழம் தின்னு கொட்டை போட்டவங்க, திருடினவங்க, இதில் கல்லாட்டம் ஆட தெரிஞ்சவங்க இந்த திராவிட கட்சிகள். இந்திய மோடி வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து வடநாட்டில் அவங்க இதை லீலைகளை காட்டினாலும் இங்கே தமிழ்நாட்டில் காட்ட முடியல. இங்கே தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் இருக்குது. அதுக்குள்ளே பூந்து அடித்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பி வரோம். அதனால் நாங்கள் வந்து அதனால் இது கரெக்டாக கணக்கு சொல்லுங்கள், சென்சஸ் சொல்லுங்கள் கணக்கு சொல்லுங்களா உங்களோட ஒரு. ஏன்னா நீங்க கேட்கறது வந்து மார்ச் மாசம் இல்லை தேர்தல் அறிவிச்சு இவங்க கூட்டணி எல்லாம் செட்டில்மெண்ட் முடிஞ்சு செங்கோட்டன் அதே இடத்துல இருந்து விஜய் தனியா நிற்கிறேன்னு முடிவு பண்ணி, இல்லை பாஜகவோட கூட்டணின்னு சொல்லி, இல்லை எடப்பாடி வந்து தனிச்சா நிற்கிறாரா இல்லை என்ன, இவங்கெல்லாம் டிசைட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ரெடியா இருக்கு, களம் ஏற்பாடாக நிற்கிது, இதுதான்ப்பா சண்டை அப்படின்றப்ப கூட ஒரு கணிப்பு கொஞ்சம் கணிக்கலாம். மக்கள் முடிவு எப்படி இருக்குதோ, இல்லை வாக்கு பெட்டி மிஷின் எப்படி செயல்படுதோ, என்ன நோக்கத்தில் இந்த ஆள் அதிகாரம் பண்ணுதோ, அது ரெண்டாவது. ஓரளவு கணிக்கலாம். இப்போ வந்து கணிக்கவே முடியாது. காங்கிரஸ் வந்து எல்லாம் இந்த ஒரு படத்துக்காக, இந்த ஜனநாயகன் படத்துக்காக எல்லா காங்கிரஸ் கட்சிக்காரனும் கண்டனம் தெரிவிக்கிறான். இவங்க இருப்பாங்களா இல்லையா? காங்கிரஸில் 1-2 பேர் வெளிப்படையாகவே திமுக எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோதிமணி நாடாளுமன்ற உறுப்பினர்லேருந்து பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ காங்கிரஸ் இல்லைன்னா அங்கே என்ன ரோலு? இந்த மாதிரி பல இது இருக்குது. அதனால் மார்ச் ஏப்ரல் மாதம் வாக்கில் நம்ம பேசணும்னா தேர்தல் அறிவிச்சு, இல்லை தேர்தல் களத்தில் அவங்க எல்லாம் களத்துக்கு எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னா கணிக்கலாம். சார், இப்போ திமுகவுடைய ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பொற்கால ஆட்சியா இருக்குன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. இது நிஜமாவே பொற்கால ஆட்சியா தான் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? நம்ம தான் குறைகள்லாம் அடிப்படை குறைகள்லாம் பேசிட்டு தானே இருக்கோம். இப்போ மருத்துவமனை பேசணும், இப்போ சாராயம், குடி, போதை, கஞ்சா இதெல்லாம் இங்கே கிடைக்காமையா இருக்கு. எப்படி பொற்கால ஆட்சி? எப்படி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்றாரு பொற்கால ஆட்சி. அவர் சொல்லிதானே ஆகணும். அவர் இந்த ஒழுங்கு நடவடிக்கைகள் இரும்பு கரம்னாரு, அதெல்லாம் அவர் ஒழுங்கா திறம்பட செஞ்சிருந்தாரு அப்படின்னா, ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா பரவாயில்ல. அவரால் முடியல. நல்லா வெள்ளையா இருக்கிறாரு, பொம்மை இருக்கிறாரு. உடனடியா கைது நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறோன்னு திமுக. எதுக்கு சவுக்கு சங்கரை கைது பண்றது பெரிய புரட்சியா? சவுக்கு சங்கரை கைது பண்றது பெரிய புரட்சியா? அந்த அஜித் கொலை வழக்குல வீடியோ எல்லாம் வெளிவந்தோம். அந்த பொம்பளை ஏன் கைது பண்ணல? நிக்கிதாவா? அவங்க பேர் என்ன? நிக்கிதா தான். அவங்கள ஏன் கைது பண்ணல? இரும்பு கரம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? வேங்க வயல்ல 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அதுல ஈடுபட்ட போலீசார் எல்லாம் உடனடியா நாங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். அந்த பெண்கிட்டையும் விசாரணை வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல எடப்பாடி வந்து டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி நக்கல் பண்ண தெரியுது. உண்மை, எடப்பாடி அப்படிதான் சொன்னாரு. அந்த அவங்க நீதிபதி ஓய்வு பெற்ற நீதியரசர் கொடுத்த அறிக்கையில எத்தனை பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? அப்ப பாஜகவோட கைக்கூலி யாரு? எல்லாமே விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு. என்ன விசாரணை? அவங்க அறிக்கையை கொடுத்துட்டாங்களே, இந்தந்த காவல்துறை மேல, இந்தந்த அரசு அலுவலர்கள் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நீதியரசர் கொடுத்துட்டாங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்த மாதிரி டெட் எக்ஸாம், அது சிறுபான்மை மத சிறுபான்மை பள்ளிகளுக்கு தேவை ஆதாரங்கள் இல்லாம எங்களால வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. அதற்கான ஆதாரங்கள் சரியான. நீங்க தானுங்க நீதியரசரை போட்டீங்க, அவங்க கொடுத்தது தானுங்க அதை எழுதி கொடுத்தது. சரியான ஆதாரங்கள் இல்லைன்னா என்ன? ஒன்றும் புரியல. அப்ப எடப்பாடிக்கு மட்டும் என்ன ஆதாரம்? அவங்க முன்வைக்கிறாங்க. அப்ப எடப்பாடிக்கு மட்டும் என்ன ஆதாரம் இருக்கு? அவர் என்ன நடவடிக்கை எடுப்பாரு? அதனால நீங்க வந்து மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு நீங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமா
ஏதாவது ஒரு செயல்பாடு செஞ்சுருக்கிறீங்களா மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி? இப்போ கூட லேப்டாப் மேட்டரை நம்ம விட்டுட்டோம். நம்ம வெறும் இந்த ரேஷன் இதுக்கு பொங்கல் பரிசுக்கு தான் வந்தோம். லேப்டாப் இது வரைக்கும் யார் யாருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க? இது 12ஆம் வகுப்பு படிக்க 12, 11 பள்ளி மாணவர்களுக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க கொடுத்த யாருக்கு கொடுத்துருக்காங்க? இப்போ கல்லூரி மாணவர்கள் மூன்றாவது ஆண்டு. ஏன் 3ஆம் ஆண்டுக்கு 18 வயசுக்கு மேலே வாக்குக்கு அவங்க சரிப்பட்ட ஒரு எலிஜிபிளாக இருக்காங்க, தகுதியாக இருக்கிறாங்களான்னு? அப்போ எவ்வளோ ஓட்டு பொறுக்கி அரசியல் இது? அப்போ ஓட்டு இல்லாதவங்க கேவலமாக நினைக்கிறேன். ஓட்டு இல்லாத பள்ளி மாணவர்களை கேவலமா நினைக்கிறேன். அப்ப கல்விக்காக செலவிடாம ஓட்டுக்காக செலவிடுறாங்க. அதுதானே ஆதாரம், நல்ல ஆதாரம் இது. எல்லாம் இப்போ ஜெயலலிதா இருக்கப்ப நம்ம ஆட்சியை குறை சொன்னோம், எடப்பாடி திராவிட ஆட்சி ஆண்டாலும் அவங்க இதை வருஷம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு இலவசம் தேவையில்லை, அதெல்லாம் மானியம் தேவையில்லை, நம்ம கோட்பாடு மக்கள் தன்னிச்சையாக வாழணும், வாழ்வாதாரம் அமைக்கணுன்றது இருந்தாலும் எடப்பாடி இருக்கிற வரைக்கும், ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் வருஷம் லேப்டாப்பு, ஸ்கூட்டிக்கு மானியம், மகளிருக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி அப்ரட்டாக கட் பண்ணிட்டு அப்போ பொருளாதார வளர்ச்சி இல்லை, இப்போ வளர்ந்துருக்கு. இப்போ இந்த ஒரு மாசத்துல எங்கே வளர்ந்துருச்சுன்னு தான் கேட்குறேன் நான். அதை கட் பண்ணதான் விடணும்ல. இப்போ மட்டும் வந்து கொடுக்குற, அதுவும் லேப்டாப்பை வந்து கரெக்டாக தெளிவாக 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்குற. ஒரு 18 வயசு நிரம்பி உனவங்களுக்கு ஓட்டு நம்மளுக்கு போடுவாங்கன்னு அவங்கள ஓட்டை வாங்க வைக்கிற நீ. இந்த மாதிரி கேவலமான அரசியல் தான் பண்ணுறாங்களே ஒழிய பொற்கால ஆட்சி. ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறதே ஒரு பெரிய விமர்சனமா இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஜெயலலிதா தான் ஒட்ட ஆரம்பிச்சாங்க, அதை அப்படியே இவங்க கடைபிடிக்கிறாங்க. கருணாநிதி முதல்ல மஞ்சள் பையில ஓட்டினார், ரேஷன் இந்த பொங்கல் பரிசுக்கு ஓட்டினார். ஜெயலலிதா பனியன் ஜட்டி வரைக்கும் வந்துருச்சு. அம்மா பனியன், அம்மா ஜட்டி, அம்மா மூக்கு, அம்மா கண்ணாடி, அம்மா தொட்டில், அம்மா செயின். ஜெயலலிதா வந்து அவங்க எல்லாத்துலேயும் அவங்க படத்தை போட்டு அவங்க பேரை போட அதுக்கு முதல்ல தொடங்கி வச்சது யாருன்னா கருணாநிதி ஐயா. என்ன பண்ணார்னா மஞ்சள் பையில போட்டார், பொங்கல் பரிசு கொடுக்குற மஞ்சள் பையில அவர் முகரக்கட்டையை போட்டார். போட்ட உடனே ஜெயலலிதா அடுத்து வந்து ஒன்று பிடிச்சிருச்சு. போடுறா எல்லாத்துலேயும் என் பேரை, அம்மா உப்பு, அம்மா சக்கரை, அம்மா காப்பி, அம்மா தோட்டம் எல்லாத்துலேயும் போட்டுருச்சு அந்த அம்மா. அதை ஆரம்பித்து வச்சது இன்றைக்கி தான். கருணாநிதி என்றைக்குமே திமுக பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு, கள்ள ஓட்டு, வேட்பாளரை விலைக்கு வாங்குறது எல்லாம் திமுக ஆரம்பித்து வைக்கும். பிரம்மாண்டமாக உலக தரத்தில் செய்கிறது யாருன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக செஞ்சது யாருன்னா ஜெயலலிதா. இப்போ விளம்பர மாடல் ஆட்சி அப்படின்னு அதான் இவங்க ஆரம்பித்து வைப்பாங்க. ஜெயலலிதா வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அடித்து செஞ்சு முடிச்சுடுவாங்க. திருமங்கலம், பெரிய பெரிய இடைத்தேர்தல் எல்லாம் ஜெயலலிதா ஓட்டுக்கு 200, 100, 50 ரூபா கொடுத்துருந்தான். திமுக ஆரம்பித்தான். குட்ரா 2000 ரூபாவை குட்ரா இறக்கடா 10,000 ரூபான்னு இறக்கி விட்டெல்லாம் அதிமுக ஜெயலலிதா அவர்கள் தான். சார் பிரபாகரன், அதாவது தேமுதிகவுடைய பிரபாகரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த காங்கிரஸ் வந்து அந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து தேர்தல் ஒரு ஆதாயத்துக்காக தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவங்க எப்போதுமே அந்த கட்சியை விட்டு வெளியெல்லாம் வரமாட்டாங்க, நம்பி ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? என்ன வியப்பா இருக்குது அப்படின்னா, விஜயகாந்த் இருக்கிறப்ப ஒரு தனியா நின்று வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கேட கூட்டணி வச்சாரு. அப்புறம் மக்கள் நல்ல கூட்டணி, அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் அவர். அது ஒன்று. பிரேமலதா வந்து என்றைக்குமே வந்து அவங்க யாரோட கூட்டணினா, நாங்கள் வந்து இந்துத்துவத்துக்கு எதிராக, திராவிடத்துக்கு எதிராக, இல்லை தமிழ் தேசியத்துக்கு எதிராக, இல்லை சாதிக்கு எதிராக, இல்லை பெண் உரிமைகளுக்கு ஆதரவோ எதிர்வோ எந்த ஒரு கொள்கையும் சொன்னதே இல்லை. தேர்தல் நேரத்தில் அறிவிப்போம், தேமுதிகவை மதிப்பவர்களுக்கு, எங்களுக்கு 40 சீட்டு தருபவர்களுக்கு, இல்லை எங்கள் பொதுக்குழுல இப்படி தான் பேசுவாங்க. சீட்டுக்காக வெயிட் பண்ணி யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த நேரத்தில் அப்படிதான் எடுக்கிறாங்க அவங்க. ஆனால் அங்கே அவங்க போட்ட குட்டி இப்படி பேசுறாரு. காங்கிரஸ் வந்து அப்போ காங்கிரஸோட சேர்ந்துடாதீங்கன்னு விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறீங்க. அப்போ யாரோட சேரணும் கேட்குறதுங்க? சொல்றது நியாயம் தான். காங்கிரஸோட ஏன் சேரக்கூடாதுன்றது அவர் சொல்லியிருக்கணும். காங்கிரஸ் என்னென்ன சேராதீங்கன்னு சொல்லல, நம்பிராதீங்க. இந்த காங்கிரஸ் நம்ப வேணாம், ஓகே சிறப்பு, நல்ல கொஞ்சம் அறிவு இருக்கு அவருக்குன்னு ஒத்துக்கிறேன் நான். இப்போ பாஜகவோட ஏன் சேரணும்? அதுக்கு பதில் சொல்லு. நீங்களே கூட்டணி வைக்கலாம், ஏற்கனவே வச்சிருக்கீங்க. பாஜகவுடன் சேருங்கன்னு அவர் வந்து இல்ல இப்போ இதுல சேர வேணா வேற இதில் சேர சொல்றேன். நான் காங்கிரஸ்ல நானும் விஜய் சேரலாது. அப்புறம் காங்கிரஸ் நம்ம எங்களோட நிலைப்பாடு வேற. காங்கிரஸ் நம்ம தோல் உரிக்கிறோம், காங்கிரஸை வீழ்த்தணும், அது வேற. காங்கிரஸோட ஏன் காங்கிரஸ் நம்பாதீங்கன்னு ஏன் சொல்ற? பாஜகவை ஏன் நம்பணும்னு ஏன் சொல்ல வர? நீனே உங்க அம்மாவே எங்கிட்ட என்ன வருதோ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கையை விரிச்சு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது எந்த பக்கம் லாபம் அதிகமாக வருமோ என்ன பண்ணுமோ அவங்க கணக்கு போடுறாங்க. சீட்டோ நோட்டோ அதை கணக்கு போடுறாங்க. அவங்களுமே வந்து 9ஆம் தேதி கூட்டணி அறிவிப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த மாநாட்டில் அறிவிக்க வேண்டாம், நம்ம தம்பியுமே வந்து பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசினதுக்கு ஆதரவா தான் அவங்களும் வந்து பேசி இருந்தாங்க. யார் பேசினதுக்கு ஆதரவா? அதாவது மகன் பிரபாகரன் பேசினதுக்கு ஆதரவா தான் வந்து இவங்களுமே வந்து பேசியிருந்தாங்க. ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இவங்க தெளிவா சொன்னாங்களே நேற்று, பெரிய கட்சிகளே அறிவிக்கல, நாங்க ஏன் அறிவிக்கணும்? இன்னும் பெரிய ரகசியம்.
எல்லா குடும்பியும் மேலே வச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி தெரியுது நம்மளுக்கு. அதனால விஜய்க்கு ஆதரவு பெரிய கட்சிகள் எங்களை கண்டுக்கலன்ற ஆதங்கம் அதெல்லாம் இருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய கூட்டணிக்கு தான் இவங்க அடித்தளம் போடுறாங்களோ அப்படின்ற மாதிரி. அது ஏற்கனவே விஜய் கூப்பிட்டுருப்பாரு, எல்லாரையும் பேசுறாங்களா அவங்க கட்சி சொல்றாங்களா. இப்போ இவரு மருத்துவர் கிருஷ்ணசாமி கூட சொன்னார், எங்களுக்கு தாவேகா தரப்புலையும் அதிமுக தரப்புலையும் பேசுறாங்க கூட்டணிக்கு அப்படின்னு. அப்போ கிருஷ்ணசாமி ஐயாக்கே மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயாக்கே தாவேகா பேசுது ஒரு சீட்டு இல்லை, அது கூட இருக்காது அவருக்கு எப்பயாவது, அவர்கிட்டயே பேசுறாங்க அப்படின்னா தேமுதிக கிட்ட பேசாமையா இருப்பாங்க? இது என்ன ஒரு சிக்கல்னா, தேமுதிக இப்போ ஒரு விஜயகாந்த் ஐயாவுக்கு அப்புறம் இல்லாமல் தான் இருந்துச்சு. கொள்கை கூட அவர் இருக்கிறப்ப விஜயகாந்த் ஐயாவோட தனி மனித வாழ்க்கை வேறு, அவரோட கருணை உள்ளங்கள், அவர் சம்பாதிச்ச பணம் இல்லை சினிமாவில் வந்து கரைச்ச பிளாக் பண்ண செலவு செஞ்சார், மக்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்தாரு, அது சிறப்பு, ஒரு மனித நேயத்துக்கு எடுத்துக்காட்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. தனி மனிதத்தில் அவரை கோயில் கட்டி கும்பிடலான்னா கும்பிடுவோம், அது மாற்றுக்க. அரசியல் ரீதியாக அவர் ஜீரோ. அவருக்கு யாரு ஜாதினா என்ன மதம் எதிர்கட்சியா இருந்திருக்காரு, இருந்தாருங்க. கருத்தியல் ரீதியா சொல்றேன், கருத்தியல் ரீதியா அவர் முதல்ல மதுரை மாநாடு போட்டப்ப அவர் வந்து வெள்ளைக்காரனா ஜாதியை கொண்டு வந்தாரு. வெள்ளைக்காரனுக்கு எங்கடா பிராமணன் ஆரியன் சூத்திரன் சத்திரியன் என்னடா தெரிய வரும், நம்ம மண்டியை சூரிய வேண்டியதா இருக்கு. அவருக்கு வந்து அரசியல் தெளிவு கருத்தியல் புரிதல் இல்லை. அவர் சினிமால இருந்து வந்தாரு, ஒரு கூட்டம் நம்பி வந்துச்சு, இந்த ரெண்டுத்தையும் எதிர்த்து. அந்த தெளிவு இல்லாம அவர் எப்படி எதிர்கட்சியா தெளிவு இல்லைங்க, தெளிவுக்கு கேட்கறேன். அப்ப தெளிவு எதிர்கட்சினா கூட்டணி தானங்க வச்சாரு ஜெயலலிதாவோட. எதிர்கட்சினா அவர் எதிர்கட்சின்னு கேண்டிடேட் வச்சு எதிர்கட்சி தலைவர்னு ஓட்டு வச்சா ஜெயிச்சாரு. திமுக வந்து எதிர்கட்சி அந்தஸ்தை கூட அதாங்க, எதிர்கட்சின்னு ஓட்டு வச்சு அவர் ஜெயிச்சு வந்தாரு. கொடுத்த சீட்டில் 40 சீட்டு ஜெயிச்சுட்டாருன்னொன்னே ஜெயலலிதாவாக பார்த்து கொடுத்தது அது. சரியா? திமுக அதை காட்டிலும் குறவாக போயிட்டாங்க. அதனால வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார். எதிர்கட்சியாக அவர் வரணும்லாம் அவர் நிற்கலை. அவர் ஓட்டு அதிகமாக வந்து எல்லா சீட்டும் ஜெயிச்சு இல்லை ஆட்சியில் பங்கு கேட்டிருந்தாலும் கேட்டிருக்கலாம். ஜெயலலிதா தராங்க தரலாது அப்புறம். அதனால் கருத்தியல் ரீதியாக சொல்கிறேன், அப்படி இருந்தார். அதனால் அவர் இறந்த பிறகு அவருடைய இறப்பை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு மனிதன், அவரோட தனி மனித அந்த நல்ல மக்கள் நல்ல திட்டங்களை வச்சு தனி மனித அந்த அவரோட சம்பாதிச்ச போனால் அவர் சினிமா பணத்தை வச்சு அந்த திட்டத்தை வச்சு அவரை வச்சுக்கிட்டு அதை வச்சே கருணை அடிப்படை அதை வாங்கிடலான்னு தான் பார்க்குறாங்க. அதுக்கு தான் பையனுக்கு ஒரு சீட்டு கேட்டாங்க, அது நூல் இலையில் போயிடுச்சு. இப்போ திரும்ப அவரை வச்சுக்கிட்டே விஜயகாந்தை வச்சுக்கிட்டே பண்ணலான்னு பார்க்குறாங்க. அது எவ்வளோ நாளைக்கு அது நீடிக்கும்னு தெரில. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றிப்பா.